இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு பிரியாணி இலை, ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கடல் பாசி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கையளவு மல்லி, ஒரு கையளவு புதினா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்குறப்ப நம்ம 1 டம்ளர் போல் தேங்காய் பால், 1 டம்ளர் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆனால் போதும், அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கர் மூடி ஹைல வச்சுருக்கோம். சவுண்ட் தண்ணி சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக பிரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.